ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொட்டை மாடியில் இன்றைக்கி மேலே வச்சுருக்கோம் பாருங்கள். மிளகாய் விட்டுருக்கோம், அப்புறம் பூசணி செடி, இது எல்லாமே அங்கே நாற்று நட்டுருக்கோம். இது விதை விட்டோம், எல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் மீன் கரிசல் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே வச்சுருக்கேன், நெகிழ்லே தான். நம்மளுக்கு அந்த முருங்கை மரம் அங்கே பாருங்கள், ஒரு பையில் முருங்கை விதை வச்சா மரமாக தான் இருக்கும். இது ஒரு சின்ன செடி போல் வந்திருக்கு, ஆனால் நல்லா பூ வச்சுருக்கு. முருங்காய் நீட்டாக இருக்குது. ஒன்று பறிச்சும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சளும் அருமையாக இருக்குது பாருங்கள். பையில் மஞ்சள் இருக்குது, மிளகு இருக்குது, மிளகு குறுமிளகு சொல்லுவாங்கள்ல, அந்த மிளகு செடி இருக்குது. அந்த இது பைத்தியங்கான்னு சொல்கிறாங்க. இது தட்டைப்பயிறு, கொடி மேலே போகிறது தட்டைப்பயிறு இருக்குது. ஒரு சில இப்போ பயிர் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன், நல்லா தான் இருக்குது. சின்னதுலேயே நல்லா பூவும் பூத்துருக்கு, அருமையாக இருக்குது இதுக்கு பார்க்கறதுக்கே. முருங்கை கீரை நல்லா இருக்குமா நான் தெரிலன்னா அது சமைச்சது கிடையாது. ஆனால் காய் சூப்பராக இருக்குது, இதுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது இது காய். அந்த ரோஸ் செடியெல்லாம் பது போட்டுக்கணும், சரியாக அது வரல. என்னென்னு அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதுளை பூ வச்சுருக்கு. காய் இதுக்கப்புறம் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 பூக்கிட்ட வச்சுருக்கு அருமையாக. பூவெலாம் பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், செம்பருத்திலேருந்து எல்லாமே வச்சுருக்கோங்க. பல வகையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது இன்னும் காய் பூ வைக்கல, இன்னும் வச்சா தான் அருமையாக இருக்கும் போல இருக்குது. பாருங்க, கொடி விலை போகுது பாருங்கள். இது ஒரு பழம், இது திராட்சை. திராட்சை செடி இருக்குது. இன்னும் ஒன்று பழமும் வச்சுருக்கேன். கொடி 2 கொடி இருக்குது. திராட்சை இதுக்கப்புறம் தான் அது லேட்டாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்கள். ஆனால் மொட்டை மாடியில் பயிர் வைத்து நல்லா தான் இருக்குது.